ஏய் நீ என்ன சொல்ல இளம் பொருட்சியாளர்னு, நீ அன்றைக்கி என்ன சொல்லலை? ஏய் நான் நாளைக்கு சொல்கிறேன்பா, நாளைக்கு நான் அருண்கிட்ட போகிறேன், அங்கே எங்கள் கட்சியில் என்ன இளம் புரட்சியாளர்லாங்கிறாங்கன்னு உன் பேரோட சேர்த்து சொல்கிறேன், இந்த இன்டர்வியூவில் நீ எனக்கு சொல்ல. ஏங்க இப்படி கிறுக்கு பய பிள்ளைகளாக இந்த சமூகத்துக்கு துரோகம் செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. இவங்க ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சி மாறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்கள்? என்ன காரணமாக இருக்கும்? என்ன கொள்கை காரணமா? வேறு என்ன? ஒரு இதுவும் இல்லைங்க. நீங்கள் வேறு ஏங்க திருட்டு பாயிடுவோம். அடுத்த பாய்ச்சல் என்னடா எங்கேயும் பாயறான் நானும். சரி எங்கேயும் ஏற்கனவே பாய் வேணும் நல்லா தெரியும் நமக்கு, அங்கே எங்கேன்னு எங்கே பாய போகிறாங்கன்னு தெரிலன்னு பார்த்தா, நாங்கள் இந்த தடவை பானை சின்னத்திலே 2 சீட்லேயும் நிற்கிறதே ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சல் தான். அது எப்படி போகுது? இந்த குறிக்காரங்களாம் சொல்லுவாங்கல்ல, குறிக்காரங்க இந்த சத்தத்தில் வேலை செய்கிறவங்கலாம் மணி 12 மணி ஆனால் கூட சரியா ஏன்னா பந்தியே முடியல, அதுக்குள்ளே வந்து உட்காந்துட்டீங்க, போங்க லாஸ்ட்டாக கூப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி கட்சிகள் பார்க்குதே. இவனும் அப்படி தான் நிற்கிறான். அரசியல் அங்கீகாரம்ன்றது ஒரு சமூகத்துக்கு முக்கியம் தானே, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு. நீங்கள் இப்போ 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, என்ன பிடுங்கி கீச்சிட்டாங்க. ஏங்க குறைஞ்சபட்சம் வேகவே இல்லை, எவனா மலத்தை கலந்தது டாய் அப்புறம் இப்போறான்னு கூட ஒரு சவுண்டு கூட இல்லையே. இரவு முழுக்க என் கண்ணீரை கர்த்தரின் கால்களில் கழுவினேன், ஏசப்பா 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 என் தம்பியை மேலாக்குன்னு அழுது புரண்டு பைபிள் வாசங்களை படித்த பிறகு ஏசப்பா என் தம்பியை மேலாக்கினார். நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு உன்னை ஏதோ ஒன்று கத்த வைக்கிது பார்லிமெண்ட்டில். நீ பேசுறது மதம் மாறிட, அப்புறம் உன்னை கேட்டால் செருப்பாலடி. இவர் ஓட்டு போடுறது அதிகம், இவர் பானை வரை எங்கள் வீட்டில் வரையணுமா? போ எல்லாம் போட்டுருவோம் போ. சும்மா அந்த ஓட்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு ஊர் தெருவில் உங்கள் கால் பெறக்கூடாது. ஈஸியாக வந்துடுறீங்க ஊருக்குள்ளே கொடி ஏற்றுங்கன்னு. ஒருத்தன் அடிக்க வரான், ஒருத்தன் அட்ராசிட்டி பண்ணுறான், 100க்கு ஃபோன் பண்ணுவோமா இல்லை விசிக தலைவருக்கு ஃபோன் பண்ணுமாலாம் இல்லை பார்த்தா அடிச்சாங்கம்மா என்னடா அப்படின்னு அடிக்கிறது தாங்க இயல்பு. கொங்கு வேட்பாளர் பிரச்சனை வந்தப்போ அவங்க தரப்பில் ஒரு வீடியோ போட்டாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, பழைய வீடியோ ஒன்று, கவுண்டனை வெட்டு கவுண்டச்சியை கட்டு அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் சரியா? ஆக்சுவலாக அது யார் பேசுனது? அது எந்த கட்சி, எந்த அமைப்பு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த நம்ம ஒரு புரட்சியாளர் ஒரு வக்கீல் ஒருத்தருக்கிறார்ல, விசிகாவில் சேர்ந்தவர். ஏன்னா இந்த மாதிரிலாம் பேசுனா இவங்களுக்கு பெரிய புரட்சியாளர்னு அனுப்புங்க. இல்லை உங்களுடைய பார்வையில் ரெண்டுமே தப்பு தானே? தப்பு தான், மிகப்பெரிய தப்பு. அது கவுண்டச்சியை கட்டு கவுண்டனை வெட்டுன்னா என்ன அர்த்தம்? அது ஐயோ அவரு ஊர்த்தருக்காரு அப்படின்னு இருக்கிற சமூகம் இல்லை இது. ஏன் இந்த சமூகம் பிடிக்குது? நான் நிமிர்ந்தா என் பின்னாடி என்னை கையை வைத்து தாங்குவதற்கு ஒரு நபர் இப்போ இல்லை, ஒரு ஐக்கானாக இருக்கிறவங்க இல்லை. இப்படி நிமிர்ந்தா ஏய் கொஞ்சம் குனி என்ன அவர்கிட்ட போய் நிற்கிறார். கண்ணகி முருகேசன் படுகொலையில் நடந்ததா இல்லையா? இப்போ சீமான் உடனே இப்போ 6% 7 8ன்றாங்க, உடனே 30 ஆகிட போகிறாரா? இன்னும் 10 எம்பிக்கள் போய் பாராளுமன்றத்தை அப்படியே வளைச்சி திருத்திட போகிறாங்களா? ஒன்றும் இல்லை. அந்த அரசியல் இருக்குல்ல, அந்த அரசியலாகத்தான் சீமானை பார்க்கணும். இப்போ பிஜேபி சீமான் வரக்கூடாதுன்னு நினைக்குது, திமுக பரவாயில்ல சீமான் வரட்டும், அதிமுக பரவாயில்ல அவர் வரட்டும், இல்லை விசிகா அடித்தட்டு மக்களுக்காக இருக்கிற கட்சி இல்லை, அன்பு இளவல் சீமான்னு சொல்லுவார். அப்புறம் நாம் தமிழர் ஓம் தமிழர்னுவார். அவர் எப்படி சொன்னதில்லை, அவர் சொல்லலாம், கட்சிக்காரங்க சொல்லுவாங்க. அவர் வாய் சொல்லலை, அவர் கை மட்டும் எழுதுது. யோ ஒரு திரும்ப அவர் வாயால் சொன்னாரா? அவர் கையை எழுதுது. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நாடாளுமன்ற தேர்தலில் பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கு அது ரொம்ப குரூஷியலான விஷயம். பறையர் சமூகம், தேவேந்திர குலவேளாளர் சமூகம், அருந்ததிய சமூகம் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க பறவை வாழக்கூடிய பட்டியல் சமூக மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை நமக்கு அந்த வாக்குகள்லாம் விழுந்துடணும் அப்படின்னு அனைத்து கட்சிகளுமே தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து என்ன முடிவு எடுக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? ஏன்னா 10 ஆண்டு கால மோடி ஆட்சியும் சரி, இங்கே 2 ஆண்டு கால திமுக ஆட்சியும் சரி, பட்டியல் சமூக மக்களுக்கு என்னென்ன நன்மை செய்தது, என்னென்ன ஒடுக்குமுறை செய்தது? இந்த கட்சிகள் இந்த மக்களை எப்படி பார்க்குறாங்க? முதல்ல அப்படி ஒரு பார்வை இருக்குல்ல. கண்டிப்பாக. இப்போ ஒரு பெரும்பான்மையாக இருக்கிற பறையர்கள், பல்லர்களை இந்த கட்சிகள், அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களை ஓட்டாக பார்க்குது. பறையனை நோட்டாக பார்க்குதா என்னன்னு தெரியல.
இன்றைக்கி ஒரு கூட்டணியில் இருந்த கிருஷ்ணசாமி இப்போ லாஸ்ட் எலெக்ஷனில் இன்னும் 6000 ஓட்டு வாங்கினார். ஏற்கனவே கிருஷ்ணசாமி அவர் பல்லர் இல்லை, தேவேந்திர குல வேளாளர் இல்லை அப்படின்ற ஒரு சர்ச்சை ஒரு பக்கம் ஓடுது. அப்படி இருக்கிற நிலையில் ஒரு கூட்டணியிலேருந்து இன்னொரு கூட்டணிக்கு வரார். அந்த கூட்டணிக்கு வாய்ப்பு தரப்படுகிறது, அதில் ஒரு சீட்டு தராங்க. இப்போ பறையரில் இந்த ஒட்டுமொத்த சமூகத்துக்கான ஒரு பிரதிநிதிகளில் ஒருத்தராக முதன்மையாளராக திருமாவளவனை வச்சுக்கலான்னு வச்சுங்க. அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டினார்ல, கெஞ்சி கூத்தாடி அழுது புலம்பி என்னை ஜப்பானில் கூப்பிட்டாங்க 5 சீட்டு தரேன், என்னமோ செய்கிறேன்ட்டாங்க அப்படிலாம் சொல்லி, நீ இல்லைன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி, ஏய் நீ போனால் நான் அவனை உடச்சிருவேன் அப்படின்னு அவங்க சொல்லி, இல்லை நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி, இல்லை எங்கள் அப்பாவும் பண்ண அடிமை, அவங்க அப்பாவும் பண்ண அடிமை, அப்போ நாங்கள் பண்ண அடிமை பிள்ளைங்க பண்ண அடிமையாக தான் இருப்போம், திமுக கூட தான் இருப்போம் அப்படின்னு ஒரு குரூப்பை பேச வச்சு, இதுக்கிடையில் ஏய் நீ என்ன பெரிய இது, நீ 2 சீட்டு வாங்குற 2 சீட்டு வாங்குறன்ற, ஒரு சீட்டு வாங்குறது யார், நீ திமுக உறுப்பினராகி அவன் கட்சி உறுப்பினர் போட்டால் தானே அவன் பிஃபார்மே கொடுப்பாங்க, அதால் நீ ஒன்று தானே அப்படின்னு எங்களை மாதிரி ஆளெல்லாம் பேச வச்சு நாங்கள் பேசி அப்படி இப்படி அழுது பிறண்டு உருண்டு காவடி எடுத்து கடைசியில் 2 சீட்டு. 2 சீட்டில் உங்களுக்கு என்ன முன்னேற்றம், அடுத்த பாய்ச்சல் என்னடா எங்கேயும் பாயிறான் நானும், சரி எங்கேயும் ஏற்கனவே பாய் வேணும் நல்லா தெரியும் நமக்கு அங்கே இங்கேன்னு, எங்கே பாய போகிறானுன்னு தெரிலன்னு பார்த்தா, நாங்கள் இந்த தடவை பானை சின்னத்திலே 2 சீட்லேயும் நிற்கிறதே ஒரு அடுத்த கட்ட பாய்ச்சல் தான், சூப்பர் ரேப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிற நேரத்தில் இவ்வளோ நாள் விட்டிருந்தாங்க மக்கள் முதல்வர் அப்படின்னாங்க. இப்போ அப்புறம் இடையில் இராணுவ அமைச்சராகி எவனெல்லாம் பேசுகிறானோ அவனை வாயிலே சுட போகிறோம் அப்படிலாம் சொன்னாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக 2-3 நாளாக பிரதமராக வர வாய்ப்பு கூட எங்களுக்கு இருக்குது. ஏஞ்சே நிற்க முடியலையா? இல்லை அதையே நீங்கள் இழிவுபடுத்துறீங்க. ஏங்க நம்மளை கோமாலையாக நினைப்பானா நினைக்க மாட்டானா எவனாவது? நீங்களே அவர் சிறுமைப்படுத்தாதீங்க. என்னங்க இப்போ ஏங்க வாய்ப்பு இல்லை இருக்குன்றதெல்லாம் ரெண்டாவது. அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அதை ஏளனமாக சிரிக்கிறது தவறு தானேன்றேன்னா. இது பைத்தியக்கார மாதிரி இல்லையா? இந்த பாலவாக்கத்தில் ஒருத்தர் இருக்கான், இப்போ கூட நீங்கள் போய் பாருங்கள், இந்த பெரியார் சில ரோடு போவோம், அங்கே ஒரு சிக்னல் இருக்குது, அங்கே ஒருத்தன் உட்காந்துருப்பான், இவ்வளோ பேப்பர் வச்சுருப்பான், எல்லாம் டாக்குமெண்ட், இந்த நம்ம காயெல்லாம் கிடக்குது இல்லை, அதில் இருக்கிற பேப்பர்லாம் எடுத்து வச்சுருந்து இந்த சொத்து இருந்து அந்த சொத்து கூட இருந்து இதை தான் பேசினு இருப்பான். இல்லை தோழர், குமாரசாமி சீஃப் மினிஸ்டராக வருவார் கர்நாடகான்னு யாராவது நினச்சாங்களா? அவர் ஜெயித்தது இப்போ 8 சீட்டோ 10 சீட்டோ சீஃப் மினிஸ்டர் ஆனார்ல, அந்த மாதிரி இது ஒரு கூட்டணி. நாளைக்கு குமாரசாமி சுயமாக முடிவெடுக்கிற நிலையில் சுய புத்தியோடு இருந்தார். நீங்கள் அப்படியா? ஏன் இவரை யார் பப்பட்டா யூஸ் பண்ணுறாங்க? திமுக தான். நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஏங்க நீ இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகிறன்னு சொல்கிற, எங்களுக்கு சீட்டு முக்கியம் இல்லை, 2 சீட்டு கொடுத்தாலும் சரி 1 சீட்டு கொடுத்தாலும் சரி, நாட்டின் நலன் இல்லை சீட்டே இல்லைனா கூட நாங்கள் திமுக விட்டு போவோம். சீட்டே இல்லாமல் எம்பியை நீ ஜெயிக்காமல் நீ எப்படி பிரைம் மினிஸ்டர் ஆக? முதல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஆகும். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு சொன்னால் ஒன்று எவனும் கேட்க போகிறதில்ல. சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு சொன்னால் ஏய் கொடுக்குறதே நாங்கள் தின்னுதை மிச்சம் கொடுக்குறோம், இதை தின்னுங்கன்னே உனக்கு இவ்வளோ கொழுப்பா, இன்னும் சொந்தமாக நீ வீட்டில் உழ வயசுனா என்ன பேச்சு பேசுவீங்க அப்படின்னு திமுகவிலேருந்து சொல்லுவாங்க. அதாவது தொடர் நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. ஏய் நீங்கள்லாம் பிரைம் மினிஸ்டர் ஆகிற அளவுக்கு நீங்கள் சொல்கிற அளவுக்கு அது பிரைம் மினிஸ்டர் பதவி கேவலமாகி போச்சு அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி தானே இது. அதாவது பிச்சைக்காரனை தான் சொல்லுவோம். இன்னும் எஜமானா சொல்லுன்னு ஒருத்தர் பேசலாம் தெரியுங்களா? இந்த நாட்டில் உள்ள தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுக்கிறவங்க எல்லாருமே குதிச்சான். நான் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி இன்டர்வியூக்குள்ளே அசிங்கமாக பேசுனதில்லை, அந்த மாதிரிலாம் பேசுகிறேன். ஏன்னா மயிருன்னு அது கேவலமாக எதையாவது ஒரு மூச்சு விட்டிங்களா? ஏங்க விடுதலை சிறுத்தை பொறுப்பாளர் அவன் தேர்தல் அந்த பணி அந்த ஆலோசனை கிட்ட இருப்பான்ல, அந்த மயிலில் போய் அந்த துண்டை பொண்ணு உட்காந்துக்கிறான் தோழர். இப்படி இருக்கிறவர்
நாங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் எப்பா நீங்கள் நாளைக்கு கூட சொன்னால் கூட சொல்லுவீங்க. நீங்கள் என்ன பாருங்கள், எங்கள் அண்ணன் அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் நின்று அமெரிக்காவின் பிரசிடெண்ட்டாக ஆனாலும் ஆவார். பென்டகானில் எங்கள் அண்ணன் சுவிட்சை அமுக்குனா தான் உலக நாடே பயப்படுன்னு சொன்னாலும் சொல்லுங்க. உங்களுக்கு என்னப்பா, நீங்கள் என்ன ஒன்றாலும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க. அதுலேருந்து தான் நான் சொல்கிறேன். அப்போது அப்படி அங்கே இங்கே ஏடிஎம்கேல புரட்சி பாரதம் எவ்வளோ நாளாக மாநாடெல்லாம் கூப்பிட்டு இவங்கெல்லாம் கூப்பிட்டுலாம் பண்ணாங்க. விழுப்புரம் தொகுதி கேட்டாங்க, அப்புறம் திருவள்ளூர் கேட்டாங்க. ஏங்க புரட்சி பாரதத்தை விட வந்து உங்களுக்கு வந்து நம்ம தேமுதிகவுக்கு இடம் இருக்காங்க, ஆள் இருக்காங்க. ஏங்க எழவுக்கு வந்தவங்க இப்போ எழவுக்கு வந்தவெல்லாம் தாலி எடுத்துட மாட்டார்ல? பொம்பளைங்க எழவுக்கு வராளவோ எல்லாவளும் தாலி எடுத்துட்டு வரா? இல்லை சாவுக்கு வந்த ஆம்பளெல்லாம் மீஸ் அடிச்சிருவாங்களாம் காரியத்துக்கு? என்னங்க இது? அவங்களுக்கு ஒரு 5 சீட்டை கொடுத்து, அதுவும் பர்டிகுலராக திருவள்ளூரை கொடுத்து, அப்போது அங்கேயும் ஒரு அவங்க அதிகமாக டிமாண்ட் பண்ணலையோ யார்? புரட்சி பாரதம். ஏங்க நாங்கள் உங்கள் கூட இருக்கோம். நான் புரட்சி பாரதம் என்ற ஒரு கட்சியை பார்க்காதீங்க. இப்போ திமுகவில் திருமாவளவன் இதுவரை தனியாக நின்று ஓட்டை ஏதாவது நாங்கள் இவ்வளோன்னு காட்டிருக்காரா? அவரே ஏதோ 1/4 சவரன்னாரா? 1/4 கிராம் சாரி, 1/4 சவரன்னா கூட அது எத்தனை 2 கிராம் இல்லை, இது 1/4 கிராம் அப்படின்னு சொன்னவருக்கு எதை வைத்து எப்பா இவனுக்கு கொடுக்கணும்பா, இல்லைன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும்பான்னு எதை வச்சு கொடுக்குறாங்க? இவருக்கு கொடுக்கணும் உடனே பார்த்தோன்னா அவங்க பண்ணுறான் பாருன்னு ஆடுவோம். இதை விட கேவலமாலாம் பேசுகிறாங்க திமுகவில். என் காது கூட எனக்கு தெரியும். அதால் அது வாய் தவிர வந்துடுச்சுன்னு வச்சுக்கிறேன் இயல்பா. அப்போது அவருக்கு எதை வச்சு கொடுக்குறான்? ஒரு எஸ்சி கட்சின்னு ஒன்று இருக்குயா, ஒரு ப்ளூ கொடி ஒன்று பறக்கணையா நம்மக்கிட்ட, அந்த ப்ளூ கொடிக்கு எப்போ அந்த கட்சி இதான்னா தெரியணும் அப்படின்றதுக்காக தானே கொடுக்குறது. அப்படிங்கும்போது அதிமுகவில் அந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துச்சா? பிஜேபியில் பல்லர்கள் இன்றைக்கி வந்து நம்ம தேவேந்திர குல வேளாளர்கள், ஆமாம் தேவேந்திர குல வேளாளர்கள் இருக்காங்க. அதில் வந்து நம்ம ஜான் பாண்டியன் எத்தனை ஓட்டு வாங்கினார்? 5000 ஓட்டு வாங்கினார் லாஸ்ட்டாக. கிருஷ்ணசாமி 6, இவர் 5. அப்போ இவருக்கு இன்றைக்கு வந்து தென்காசி தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஜான் பாண்டியன் இங்கே 5000 ஓட்டு வாங்கினா அப்படியே போய் 5 லட்சம் ஓட்டு வாங்கிட்டு வரணும். அந்த சமூகத்துக்காக அந்த சீட்டு. இப்போ பிஜேபியில் பறையர் யார் இருக்கா? ஒன்றுமே இல்லை. தடா பெரியசாமின்னு ஒரு பறையர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவர் எங்கே இருக்காருன்னு தெரில. அப்போது குறிப்பிட்டு இந்த பறையர் சமூகத்தை இந்த கட்சிகள் என்ன மாதிரி பார்க்குறான்? நான் இப்படி கேட்குறேனே, பறையர் சமூகம்னே வேண்டாம், ஒட்டுமொத்த பட்டியல் சமூகமே பிஜேபியில் கொஞ்சம், அதிமுகவில் கொஞ்சம், திமுகவில் கொஞ்சம், இப்படி தனித்தனியாக பிரிஞ்சு இது இவங்களுக்காக இயங்கக்கூடிய கட்சிகள் இயக்கங்கள் ஒவ்வொரு கட்சிக்கிட்டையும் போய் ஒருத்த சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் போயிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு இறுதியாக இந்த மக்களை தான் ஏமாத்துறீங்களான்னு என்னுடைய கேள்வி. அதாவதுங்க, உங்களுக்கு எழுச்சிமா எவன்டான்னா இந்த அம்பேத்கர் இயக்கம் நடத்துகிறவன் இவனெல்லாம் கூப்பிட்டு நம்ம என்ன ஒன்றாலும் கேட்கலாம். இப்போ இந்த விடுதலை சிறுத்தைக்காரங்களை கூப்பிட்டு அசிகச்சமாக கேட்கறனும் இல்லை. அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்காக இயங்கக்கூடிய கட்சியை நான் சொல்கிறேன். பாமக, முக்குளத்தோர் சமூகத்துக்காக இயங்கக்கூடிய கட்சிகளும் கேட்குறேன். அதுலேயும் பிஜேபியில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, திமுகவில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, அதிமுகவுக்கு 10 பேர் ஆதரவு கொடுப்பாங்க. இப்படி எல்லா கட்சிகளோடையும் சரி எண்ட் ஆஃப் தி டே ரொம்ப அதிகமாக ஒடுக்கப்படுறது பட்டியல் சமூகன்றதுனால நான் அதுக்காக இயங்கக்கூடிய கட்சிகளை நான் கேட்குறேன். இப்போ வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு பெரிய டிஸ்கிரிமினேஷன்லாம் அதிகமாக நடந்துடாது. நம்ம எவ்வளோ விஷயம் நம்ம வரிசையாக பேசியிருக்கோம். இந்த 2 வருஷத்தில் நடந்த விஷயங்கள், வேங்கையிலேருந்து எத்தனையோ விஷயங்கள் பேசியிருக்கோம். அப்போ இதுக்காக இயங்கக்கூடிய கட்சிகள் இப்படி ஒவ்வொரு கட்சிகள்கிட்டே போய் பிரிஞ்சு கூட்டணியில் இருக்கீங்கல்ல, அதனால தான் கேட்குறேன். எண்ட் ஆஃப் தி டே பாதிக்கப்படுறது மக்கள் தானே. இல்லை, நாங்கள் பிரிஞ்சு இருக்கிறோம், பிச்சை எடுக்கிறோம், இறந்து தூண்டுறோம், இருக்கட்டும். எங்களையே நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. நீ அந்த கட்சிகளை யாராவது நீங்கள் குறை சொல்கிறீங்களா? நான் தொண்டை தண்ணி கற்று இப்போ 10 நிமிஷம் சொல்லுங்கிறேன். பறையர்களை எப்படி கட்சிகள் ஒதுக்குது இல்லை, ஒதுக்குற கட்சியோட போய் ஏன் கூட்டணி வைக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். இல்லை, தேர்தலுங்கிறது ஒரு திருவிழா தானே. அப்போ தான் அதான் வெறும் உங்களுடைய மக்களையே நீங்கள் வந்து வெறும் வாக்காக தான் பார்க்குறீங்களா, வாக்காக தான் பார்க்குறீங்களா? நீங்களே அம்பேத்கர் இயக்கங்களே இவன் தான் அவனுக்கு முடிவு பண்ணினால. இவர் பெரிய மயிர். இவருன்னா அவர் நமக்கு புரோக்கரா? இவர் மூலியமாக போய் அங்கே ஓட்டு கொடுக்குறதுக்கு இவர் மூலியமாக போனோம்னா 200 ரூபா, பிசிக்கு 400 ரூபா. அது நம்ம டேரெக்டாக போய் அங்கே போய் போட்டால் 500 கிடைக்குமே. இல்லை, எல்லாரும் போய் காசை வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்களா? எல்லாரும் வாங்குறான். ஒரு ஓட்டர் லிஸ்ட் எடுத்து இவன் எல்லாருமே அப்படியே டிக் பண்ண முடியும். பொதுவாக இப்போ சிதம்பரம் தொகுதியில் இப்போ கடந்த தேர்தலில் பிசிக்கு 400, எஸ்சிக்கு 200 யார் கொடுத்தா?
எங்கள் தலைவர் தான் கொடுத்தாரு. அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க இது? பிசிக்கு 400, எஸ்சிக்கு 200. ஆமாம், நான் கொஞ்சம் கம்மி இல்லை. அதால் அப்படி இருக்க போது அப்போ நீங்கள் திரும்ப திரும்ப அப்போ எங்கள் தலைவர் சொல்கிறார்ல, ஒரு இயக்கம் நடத்து எவ்வளோ கஷ்டம். வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் இருந்தால் கட்சி நடத்த முடியாது. டிஆர் பாலு சொன்னார்ல, வெக்கம், மானம், சூடு, சொன்னால் நான் எப்போ கட்சிக்கு வந்தேன் அப்பயே விட்டேன். எப்போ கட்சிக்கு வந்தேன்? திமுகவுக்கு தானே வந்தேன். அப்போது கட்சிக்காரனும் வெக்கமான சூடு சொரணை விட்டுறான். அந்த கட்சியோட போய் நிற்கிறவங்களும் சூடு சொரணை, வெக்கம், மானம், ஈனம், ரோசம் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நிற்கிறோம். அப்படி கஷ்டப்பட்டு நடத்துகிற இயக்கம் நடத்துகிற எங்களையே குறை சொல்கிறீங்களே தவிர, ஏன்பா பாவம் ஆகணுவோம், ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு எந்த கட்சி பொறுப்பாளரையாவது இல்லை எந்த கட்சி தலைமையாவது உங்களை போன்ற ஆட்கள் அந்த கேள்வி அங்கே போய் வைப்பீங்களா? ஏங்க இந்த சமுதாயத்தை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? ஏங்க அவனும் ஆள் தானுங்க, அவனும் 2 கை 2 கால் இருக்கிறவன் தானுங்க, மற்றவனுங்களாம் இப்படி பண்ணுறீங்க. இல்லை, அதை நம்ம வந்து விசிக்காக 2 கொடுத்தது தப்பு, கூட கொடுத்துருக்கணும், அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் வேணும்னு நம்ம பேசினா, அவர் வந்து எங்களை பற்றி பேசுகிறாங்க, நாங்கள் வந்து 2 சீட்டுக்கு போய் நிற்கிறோம், கம்மியாக கொடுத்துட்டாங்கன்னு எங்களை வந்து யூடியூப்பில் உட்காந்துட்டு பேசுகிறாங்கன்னு திருமாவளவன் வந்து ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறாரு, மேடம் போட்டு பேசுகிறாரு. ஆமாம், எங்களை அசிங்கப்படுத்துகிறானோ அவனை ஒரு தடவை செருப்பு கட்டி அடிச்சா இந்த யூடியூப்புக்காரனோ 100 தடவை வச்சு அடிக்கிறானுவா. எல்லா பொறுப்பாளையும் கூப்பிட்டு ஏன் அவங்களுக்கு 2 சீட்டுறானுவா கொடுத்தவனை யாராவது கேட்டுறீங்களா? இப்போ திமுக தலைமையில் ஒரு ஆர்எஸ் பாரதியோ இல்லை உதயநிதியோ இல்லை சிஎம்ஐயோ பார்த்து என்னங்க உங்கள் கட்சியில் இப்படி 2 கொடுத்தீங்களே அப்படின்னு கேட்குறீங்களா? இப்போ வந்து இந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாங்க. அப்போ ஒரு நிருபர், எவனோ ஒரு மானஸ்தர் இருக்கான் நிருபரில், அந்த ஆள் கேட்டார், இந்த மாதிரி ஏங்க கொடுக்கலன்னா, இல்லை எங்களுக்குள்ளே அது சுமூகமாக பேசி முடிச்சிட்டோம், அதால் உங்கள் கேள்விக்கு பதில். அதை கேட்பதுக்கு அவருக்கு உரிமை உண்டு, அது எங்களுக்குள்ளே பேசி சுமூகமாக முடிச்சுக்கிட்டோம். ஏன் பதில்னு சொல்லலை? நீ பதில் சொல்லலாம், அந்த கேள்வி அப்படியே தானே இருக்குது. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கங்கன்னு போயிட்டாரு. இவர்கிட்ட கேட்டால் இவர் பதில் சொல்லலாம் முடிச்சிட்டாரு. ஆமாம், நீங்கள் பதில் வர வரைக்கும் கேட்கணும்ல. இப்போ விடுதலை சிறுத்தை பொறுப்பாளரை வாங்கத்தோடா வாங்க தலைவரை ஒரு இன்டர்வியூ கொடுங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு முக்கி அடிக்கிறீங்கள. ஏன் உங்களை வைக்க இல்லையா, மானம் இல்லையா, ஏன் இப்படி கேட்டீங்க போனீங்க வந்தீங்கன்னு கேட்குறீங்கள. நீ ஏன் கொடுக்கலன்னு யாரையாவது கேட்டிங்களா? இப்போ எடப்பாடி அவர்களை பார்த்து ஏங்க நீங்கள் அந்த புரட்சி பாரத்துக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்களா? இல்லை பிஜேபி பார்த்து? இல்லை, அதுதான் நான் என்னுடைய கேள்வி. அதான் 5 சீட்டு டிமாண்ட் பண்ண விசிகா பேச்சுவார்த்தை நடத்தி ஆலோசனை கூட்டம் நடத்தி 2ஆக குறைஞ்சாங்க. அது மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் ரொம்ப நாள் தன்னுடைய டிமாண்டை வச்சு ஒத்துக்காமல் பேச்சுவார்த்தை இழுத்துக்கிட்டே போய் ஒரு சீட்டு டீசெண்டான நம்பரில் முடிஞ்சு. அது மாதிரி புரட்சி பாரதம் ஒரு பெரிய நம்பரை டிமாண்டாக ஃபஸ்ட்டு வச்சாங்களா வைக்கலையான்றதை என்னுடைய கேள்வி. இல்லை, வச்சாங்கல்ல. அவங்க விழுப்புரம் வச்சாங்க, அதுக்கப்புறம் திருவள்ளூர் கேட்டாங்க, அவங்க கேட்டாங்கல்ல. ஒரு பெரிய நம்பராக வச்சா தானே அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வருவாங்க. அது நீங்கள் அதுக்கு சாதிய கலர் பூசுறது. நாங்கள் 2 கேட்டதால் 1 கேட்டதால் தான் உங்களுக்கு தரல, நீங்கள் 10 கேட்டிருக்கணும். என்னப்பா நீங்கள் போய் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறது தானே இது. இப்போ நீங்கள் அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், புரட்சி பாரதங்கிற கட்சி தேமுதிகவோட பெரிய கட்சி. மழை இன்றைக்கி நின்றா ரோட்டில் நின்றான்னா மறித்து நின்றுவான். புரட்சி பாரதம் நின்னா எங்களை போன்ற ஆட்களே நம்ம அண்ணன் கட்சிப்பா, அது கோரிக்கைக்கு நம்ம நிற்கணுமா கூட அப்படி நிற்போம்ல. இப்போ விஜயகாந்துக்கு என்ன இருக்குது? அவன் பொண்டாட்டி மட்டும்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், கூட அவங்க மச்சாங்க. அப்போது இந்த பார்வை அனைத்து கட்சிகள்கிட்டையும் இருக்குது. கருணாநிதி கேட்டார்ல, நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்றது கேட்டார்ல, அதே மாதிரி ஏதோ உங்களை சேர்க்கணுன்றதுக்காக நீங்களாம் சீட்டு கேட்கலாமாப்பா? நாங்களாம் ஏதாவது மிச்சம் வச்சா ஏன்னா பதில் வந்து உட்காந்துட்டீங்க இரு அப்படி இந்த அது எப்படி போகுது, இந்த குறிக்காரங்களாம் சொல்லுவாங்கல்ல, குறிக்காரங்க இந்த சத்தத்தில் வேலை செய்கிறவங்கலாம் மணி 12 மணி ஆனால் கூட சரி, ஏன்னா பந்தியே முடியல அதுக்குள்ளே வந்து உட்காந்துட்டீங்க, போங்க லாஸ்ட்டாக கூப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி கட்சிகள் பார்க்குதே. கட்சிகள் பார்ப்பதற்கு காரணம் இந்த கட்சிகள் எந்த மாதிரி இந்த அம்பேத்கர் இயக்கங்கள் பேரில் நடத்துக்கிற கட்சியிலாங்குதுல்ல, இவனும் அப்படி தான் நிற்கிறான் ஒரு சுயமாக. இப்போ நீங்கள் பாருங்கள், நம்ம பூவை மூர்த்தி என்ன இருந்தார், ஏன் மூர்த்தி அண்ணனுக்கு எந்த கட்சியும் கூப்பிட்டு சீட்டு கொடுக்கல? சமூகத்தை நேசித்தவர், சுயமரியாதை இருந்தார். ஆமாம், சுயமரியாதை உள்ளவர், ஒரு மாவீரன் அவர் தான். இந்த பதவி மயிறு இதுக்கெல்லாம் அசர மாட்டார் அவர். நாளைக்கே இருந்தாலும் எம்எல்ஏ ஆகிட்டா அப்புறம் இந்த சமூகத்துக்கு எதிராக பண்ணிட்டா எம்எல்ஏ ஆசையோட ஒருத்தன் தங்க முடியாதியா, அந்த ஆள் மோசமான ஆள் அப்படின்றதுக்காக தான் அவரை அந்த அதிகாரத்தை நோக்கி போக விடலை. இவன் அதிகாரத்துக்கு வந்துட்டான்னா அந்த அதிகார மையத்தை
அசைக்கிடுவார், தனக்கான மக்களின் பங்கை பிடுங்கிடுவார் அப்படின்னு தான் கொடுக்கல. மற்றவங்க அந்த மாதிரி இல்லை. அது மற்றவங்க இல்லைன்னா நம்ம அதை குறை சொல்ல. ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் அவர் எந்த அளவுக்கு அந்த சமூகத்தை நேசிக்கிறாருன்னு கொஞ்சம் சமூகத்தையும் பாருன்னு நான் வந்து சொல்ல முடியாது. அது உள்ளுக்குள்ளேருந்து வரணும். அரசியல் அங்கீகாரம்ன்றது ஒரு சமூகத்துக்கு முக்கியம் தானே, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு. என்ன அரசியல் அங்கீகாரம் வாங்கி என்ன பண்ணுவோம்? ஏன் நீங்களே சொன்னீங்க, என்னோட பேட்டியில் பல வாட்டி சொல்லியிருக்கிறீங்க, ஏதோ ஒரு அரசு வக்கீல் ஏதோ ஒன்று நம்ம மக்களுக்கு செய்வோம்ப்பா, கிடைக்கிறத கூட்டில் இருந்துக்கிட்டாவது வாங்கி செஞ்சுருவோம்ப்பா, அதுக்காச்சும் ஒரு அரசியல் அங்கீகாரம் தேவை தானே. கரெக்ட். ஆனால் அந்த மாதிரி போனவங்க யாரும் பண்ணலையா? அதுதானே பிரச்சனை. நீங்கள் இப்போ 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, என்ன பிடுங்கி கீச்சிட்டாங்க உடனே கத்தவணும். இது என்ன தான் நடந்தது? கேட்காம கடவுள் கூட கேட்டால் தான் கொடுப்பாரு, கேட்காமே கொடுக்குற திராவிட கடவுள் இவர் அப்படின்னு பேசினவங்க தான். முதல்வரை வந்து துதிப்பாடுவதற்கு தான் நடந்ததே தவிர, ஏங்க குறைஞ்சபட்சம் வேங்க வயலில் எவனா மலத்தை கலந்தது, டாய் அப்புறம் இப்போறான்னு கூட ஒரு சவுண்டு கூட இல்லையே. அப்புறம் எப்படி இது? அப்புறம் கேட்டால் நாங்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறோம், அப்புறம் அமெரிக்கா ஜனாதிபதி ஆகிறோம், பிரசிடெண்ட் ஆகிறோன்றீங்கல்ல. அப்போது நீங்கள் அதிகாரத்தை நோக்கி போகணும். எப்படி உனக்கு அதிகாரத்தை நோக்கி இவர் சரியாக போவார்னு ஜனங்க எப்படி நம்புவாங்க? ஏற்கனவே இருக்கிற ஒருத்தன் குறுக்குனருக்கு ஓடணும்ல, நடக்கலையே. அப்போது 2 பக்கமும் தவறு இருக்குது. இப்போ பிஜேபியில் எந்த பறையாக இருக்கான்னு சொல்லுங்கள். ஒரு பெரிய சமூகம் அருந்ததி, அதாவது சக்கிலியர்களை ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு, தேவேந்திர குல வேளாளர்களை ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு பறையர்களை அதுக்கு அந்த கட்சியை ரெக்கக்னைஸ் பண்ணுதா? வெளிப்படையாக பேசுங்க. என்ன பண்ணுறோன்னு சொல்கிறாங்க, இவங்க பண்ணலைன்றதால அவங்க பண்ணுவாங்களான்னு ஒரு பார்வை இருக்குது. பட் ப்ராக்டிக்கலாக எல்லாம் ஒன்றா தானே இருக்குது. சொல்லுங்கள், நான் எத்தனை ஆளுமையால் இருக்கான்? இந்த சமூகத்தில் ஆளுமையான ஆட்களே இல்லையா? நம்ம எல்லாம் பெருமையாக சொல்கிறோம், ஒரு பட்டியல் சமூகத்திலேருந்து வந்து இருக்கிற ஒரு சக்கிலியரை தலைவராக்குறாங்க, தலைவர் வந்து எடுத்தவொடனே ஒரு இணையமைச்சராக்குனாங்க, அதுக்கு முன்னாடி தேசிய அந்த ஆணையத்தில் இருந்தாரெலாம் சொல்கிறோம்ல. அதை மாதிரி பறையர்களில் யார் இப்போ நமக்கு முன்னாடி இருந்தவங்க இல்லை வேறு யாரோ? அந்த பார்வை வரணும் இல்லைன்னு சொல்கிறேன். அந்த பார்வை வராததுக்கு காரணம் மக்களும் அப்படி தான் இருக்கான். கொஞ்சம் பேர் தலைவர்கள் அதுக்கு மேலே அப்படி இருக்கிறதால இந்த அவல நிலை. அப்போ இதில் நம்ம உடனே போய் உங்களுக்கு ரெக்கக்னைஸ் கொடுத்துட்டோன்னா, அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அதற்காக போராட வேண்டிய கட்டம். விசிகால ஒரு பெண் நிர்வாகிகிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன். பெண் வேட்பாளர் ஏன் கொடுக்கல? பெண் விடுதலை பேசக்கூடிய ஒரு கட்சி 2 சீட்டில் ஒரு சீட்டு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நான் கேட்டேன். அவங்கக்கிட்ட இருந்து சரியான முறையான பதில் இல்லை. மீண்டும் இந்த 2 வேட்பாளர்கள் தான் அதே தொகுதியில் போட்டிடுறாங்க. ஒரே ஒரு வித்தியாசம், 2மே பானை சின்னம். எப்படி உணர்றீங்க? அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? அதே வேட்பாளர் போட்டிக்கிறத எப்படி உணர்றீங்க? நான் முதல்ல இருந்து கம்பேர் டு திருமா ரவிக்குமார் ஓரளவுக்கு அந்த தொகுதிக்கு செஞ்சவர் தான். அவர் திமுககாராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், செஞ்சவர் தான். இன்றைக்கு வந்து 2 சீட்டுகள் அதுக்கு தான் திரும்ப சொன்னார்ல, நான் எம்பியாக இருந்து நான் ரோடு போட்டினா, லைட்டு போட்டினா, கக்கூசு கட்டினா, குளம் வெட்டினாலாம் பார்க்கக்கூடாது. எம்பின்னா அது இல்லை, சட்டம் ஏற்றுக்கிற இடத்தில் அந்த எம்பி என்ன பண்ணார்? சட்டம் எழுதியதில் நீ சட்டத்தை போடு, அது வேதனை ஆட்டையை போடு. என் வீட்டில் கக்கூசு அடிச்சிங்கன்னா தண்ணி ட்ரைனேஜுக்குள்ளே போக மாட்டேங்குது, குழாய் பெருசாகணும்னு நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லுங்கிறோம். அதை பண்ணி கூடியாண்ணா அப்படின்னு தான் இயல்பானவங்க கேட்பாங்க. இன்றைக்கும் சிதம்பரத்தில் பல இடங்களில் ரெட்டை கிளாஸ் இருக்குது இல்லையா? நீ வேறு ஒன்றும் பண்ண வேணாம் சார், இது சட்டப்படியாக கூட இது மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒரு கோரிக்கை, ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம். நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு ஒன்று ஏதோ ஒன்று கத்த வைக்கிது பார்லிமெண்ட்டில். எம்பிசிக்கு வந்து நான் வந்து இடஒதுக்கீட்டுக்காக போராடினேன். இப்போ எஸ்சிக்காக என்னப்பா பண்ணேன்? என்ன பண்ணோம்? என்னப்போ அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறது? அந்த நிலையில் அந்த ஐடென்டிட்டியிலேருந்து வெளில வரும்னு நினைக்கிறாரா திரும்ப? நான் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக இயங்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு இல்லாமல், நான் வந்து ஒரு சாதாரண எல்லா கட்சிகளையும் போல நானும் எல்லா மக்களுக்குமாக போராடக்கூடிய ஒரு கட்சின்னு நிறுவ விரும்புகிறாரா? இல்லை, அவர் ஃபைன், அதை தான் அவரும் சொல்கிறாரு. நீ வந்து ஏதோ முஸ்லீமுக்கு ஆதரவாலாம் பேசுகிறல்ல, நீ பேசுறது மதம் மாறிட, அப்புறம் உனக்கு கேட்டால் செருப்பாலடி. ஏதோ ஒரு முஸ்லீம் பேரை வச்சுக்கின்னு
நீ மாறிடு. அப்புறம் நான் வந்து நீ ஏன் இந்த சமூகத்துக்கு செய்யலை நான் கேட்டேன். சொல்லுங்கள். நான் சர்டிஃபிகேட் படி நான் இதுதான் இது சர்டிஃபிகேட் படி அவர் எஸ்சியா ரிசர்வ் தொகையில் நிற்பாரான். கேட்டால் நான் பொதுவானவர்னு மாறேன். அதுதான் சார் இந்த மக்களுக்கும் திருமாவளவனுக்கும் இருக்கிற கேப்பு. எந்த ஒரு கட்சி தலைவராது இப்போ சரத்குமார் எப்பப்பா நான் நாடாருக்கானோன்னு என்னைக்குன்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் மறைமுகமாக பேசுவார்ல, நாடாருக்கு எதிராக பேச மாட்டார். ஏய் எந்த குணம் நாடாக இருக்கடான்னு பார்த்து என்ன வந்து பின்னாடி வந்தீங்க அவள் தான் பார்த்துக்கோ பேசுவாரா? டிடிவி பேசுவாரா? டிடிவி பொதுவான ஆள் தானே. ஏன் நம்ம தானாரு நம்ம வேல்முருகன் இன்னும் தமிழர் குமரன் இருக்கார்ல, தமிழக வாழ்வுரிமை கட்சி வாழ்வுரிமை கட்சி. என்னை வண்டி எங்கிட்ட எவனை பார்த்து என்கிட்ட வராதிங்க போடாம மயிறு அப்படி திருத்தி விட்ருவாங்க. வேல்முருகனாக இருக்கட்டும், டிடிவியாக இருக்கட்டும், வந்து சரத்குமாராக இருக்கட்டும், திருத்தி விட்ருவான். ஆனால் நீ ஏய் என்னை பறையன்னு பார்த்து என் முன்னாடி எவனும் வராத. நான் இப்போ இல்லை, நான் 1990களில் கட்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், நான் என்னை பறையன்னு பார்த்து எவனும் வராதிங்க. நாளைக்கு என்னை விட வெள்ளையா கலரா எவனா வந்தா அவன் முன்னாடி போயிடுவீங்க. சித்தாந்தத்தை பார்த்து என் முன்னாடி வாங்க. என்ன உங்கள் சித்தாந்தம்? அப்போது இந்த ஃபெயிலியர் தான் திருமாவளவனுக்கு ஒரு தன்னம்பிக்கையாக நின்று நெஞ்சை நிமித்தி பேச முடியல. அப்படி பேசணுன்னா இவெல்லாம் ஆர்எஸ்எஸ், அதாவது குனிந்தே பழக்கப்பட்ட ஊரில் சமூகத்தில் சாதாரணமாக இயல்பாக நிற்கிறவனை திமிர் பிடிச்சவன் சாதி வெறியன் சொல்கிறானுங்க. பறையர்னு சொல்கிறவங்கள சாதி வெறியன். அப்பம் பேரை சொல்கிறவன் தப்பானவன், அது பொது உடைமைக்கு எதிரானது. எப்படி அவங்க அப்பா இந்தான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போது இந்த பேச்சு இந்த நடைமுறை இருக்குல்ல, இதுதான் தலைவருக்கும் மக்களுக்கும் ஒரு கேப்பை உண்டாக்குது. அதால் தான் ஒரு ஆசிலேஷன் வருது. ஏய் சிதம்பரம் தொகுதி ஏன் தொகுதி? நான் அந்த காலத்தில் சைக்கிளில் சுற்றினவன், சைக்கிளை வச்சு சுற்றினவன். எவன் நின்னாலும் சரி நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்ல முடியுதா? அந்த தொகுதியா இந்த தொகுதியான்னு இடையில பேச்செல்லாம் வந்ததில்லை. அதால் இவர்களுடைய வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் சிரமம்தான். இப்போ ஏற்கனவே வந்து எதிர்த்தரப்பில் ஏதோ பேசி நீங்கள் மட்டும் அதை கேட்டுறாதீங்க. எதிர்த்தரப்புனா யார்? பாமக தரப்புலேருந்து பேசி யாரையோ வச்சு பேசி இது மாதிரி ஐயாவை நான் பார்க்கணும், அந்த சிதம்பரம் மட்டும் கேட்டு வாங்கிடாதீங்க. விசிகவா? விசிகா திருமாவளவன், விசிகா இல்லை திருமாவளவன். ஓ பிஎம் கேட்டு பேசியிருக்காரா அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா இப்போ பிஜேபியில் யாரோ ஒரு பெண் வேட்பாளரை போட்டிருக்காங்க. அப்போ இதெல்லாம் ஒன்று தானே. இப்போ நீங்கள் வந்து திமுக காரங்க அவருக்கு வேலை பார்ப்பாங்களா? உள்ளபடி வெளிப்படையாக சொல்லுங்கள். பார்க்க மாட்டாங்க. பார்த்துருந்தா இவர் எல்லாரும் 1,50,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிற போது எங்களை ஜெயிக்க வைக்க திமுக வரல, எங்களை ஜெயிக்க வைக்க இயேசுநாதர் தானே வந்தார். எப்படி சொல்கிறீங்க? அவங்க அக்கா சொன்னாங்கல்ல, இரவு முழுக்க என் கண்ணீரை கர்த்தரின் கால்களில் கழுவினேன், ஏசப்பா 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 என் தம்பியை மேலாக்கு மேலாக்கு மேலாக்குன்னு அழுது புரண்டு பைபிள் வாசங்களை படித்த பிறகு ஏசப்பா என் தம்பியை மேலாக்குனாரு. அது அவங்க நம்பிக்கை தானே. அது அவங்க நம்பிக்கை. இப்போ நான் மட்டும் இல்லை நான் சொல்கிறேன். ஏன் ஏசப்பா தான் ஜெயிக்க வச்சாருன்னு நீங்கள் வந்து அவரை வந்து அவருக்கு ஒரு கலர் கொடுக்குறீங்கல்ல. நான் இந்த மாதிரியான ஒரு தகவலை கேள்விப்பட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். எல்லாரும் கையில் வச்சு பார்க்குறான், அந்த தகவலை சொல்கிறேன். அப்போது நீங்கள் ஏன் இது இவ்வளவு அறிவுபூர்வமாக கேட்குற அருண், ஏங்க நீங்கள் என்ன கேட்டிருக்கணும்? ஏங்க அவ்வளவு தொண்டர்கள் உயிரை கொடுத்து அன்றைக்கி இரவு முழுக்க அங்கே நின்றுந்தான், அவ்வளோ பேரும் அந்த உழைப்பை செலுத்தினவன், அந்த உழைப்பை கொச்சைப்படுத்துகிற மாதிரி அந்த அக்கா சொல்லியிருக்காங்களேன்னு கேட்கணும் நீங்கள். அந்த அக்கா கட்சியிலே இருக்காங்க. ஏங்க அவங்க அக்காங்க, அவங்க அக்கா அவங்க தம்பிக்காக பேச தான் செய்வாங்க. இப்போ சரி இதே அவர் பேசினாருங்க இருங்க இதே மாதிரி அந்த கிறிஸ்துவ நம்பிக்கையில் உள்ளவன் பல பேர் சொல்லியிருப்பான். ஏன் அதெல்லாம் வந்து வெளியே வரல? அவர் பேசினாரா? அதான் முக்கியம். நான் ஜெயிச்சதுக்கு என் தொண்டர்கள் தான் காரணம் இல்லை, கடவுள் தான் காரணம் அவர் பேசினா அது நீங்கள் சொல்கிற விமர்சனம் கரெக்ட். அவங்க அக்கா பேசுவாங்க, அம்மா பேசுவாங்க, அதெல்லாம் ஏன் அது பொது வெளியில் வருது? நீங்களே நான் அவங்க பேசுறத சொல்ல வரல. நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன் இதை நீங்கள் என்ன கேட்டிருக்கணும்? ஏங்க எவ்வளோ லட்சம் தொண்டர்கள் வந்து இரவு பகலாக வேலை செஞ்சு உயிரை கொடுத்தெல்லாம் பணைய வச்சுலாம் வேலை செஞ்சான், அவங்களோட உழைப்பை கொச்சைப்படுத்துகிற மாதிரி இருக்குது நீங்கள் பேசுறது. என்ன கூட சொல்லுங்கள், அவங்க அக்காவை சொல்ல வேணாம், என்னையும் சொல்லுங்கள், அப்படிலாம் கேட்கணும். இப்போ ஸ்டாலின் வந்து
முதலமைச்சர் ஆகணும்னு அவங்க மனைவி கோயிலாக போய் சாமி கும்பிட்டாங்க. அவர் நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன்னு அவர் சொல்லிக்கிறாரு. என்னைக்கா கட் பண்ணுங்க கேள்வி, எதுக்கு இவ்வளோ பெருசு? என்னைக்காவது துர்கா ஸ்டாலின் நான் வந்து யாகம் பண்ணேன், நான் வந்து எதிரிகள்லாம் அழிஞ்சு போகிறதுக்கு நாங்கள் யாகம் பண்ண பிறகு தான் எதிராளிகளே எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சவரை எதிராளிகளே இல்லாமல் போனாங்க அப்படின்னு யாராவது அவங்க மருமகனோ இல்லை மரியாதைக்குரிய துர்கா அம்மையாரோ என்னைக்காவது யாராவது சொன்னாங்களா? இல்லை அந்த மாதிரி அவங்க சரி ஸ்டாலின் கூட சொல்ல வேணாம், அந்த அக்கா அந்த அம்மா பேசுகிற வீடியோ நான் வந்திருக்கேன். அப்புறம் என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள்? எதுக்கு அது நான் சொன்ன பிறகு அதை தான் சொல்லிட்டேன் நான். அதனால் வெற்றி என்பது கொஞ்சம் சிரமம். விழுப்புரத்தில் டெஃபினட்டாக தோற்றுருவார். ஏன்? அதாவதுங்க நீங்கள் தமிழ்நாட்டு முழுக்க இருக்கிற விழுப்புரத்துக்கு நிறைய செஞ்சுருக்காங்கன்னு நீங்கள் தான் சொன்னீங்க. செஞ்சுருக்காங்க, சின்ன வந்து பானை சின்ன தானேங்க. நீங்கள் பல ஊர்களில் இவர்கள் ஓட்டு கேட்டு போகிற போது இந்த திமுக கூட்டணியில் கடந்த தேர்தலில் விழுச்சித்த கூடி கிடி எல்லாத்தையும் அவுத்துட்டு எப்பா பொறுப்பாளர் இங்கே நில்லுங்கப்பா, ஊருக்குள்ளே நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு பல இடத்துல நடந்ததில்லை. உங்களுக்குங்க ஒரு சாதி இன்னொரு சாதி கூட ஒத்துமையெல்லாம் இருக்காதுங்க ஊரில். எஸ்சிக்கு எதிராக நிற்கிறேன்னு வச்சுங்க எல்லாவனும் வந்துடும், ஏய் அவனை விடக்கூடாதுடா அப்படின்னு. அப்போது இவர் ஓட்டு போடுறதே அதிகம், இவர் பானை வேறு எங்கள் வீட்டில் வரையணுமா, போ போ எல்லாம் போட்டுருவோம் போ, சும்மா அந்த அந்த ஓட்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு ஊர் தெருவில் உங்கள் கால் பெறக்கூடாது, ஈஸியாக வந்துடுறீங்க ஊருக்குள்ளே கொடி ஏற்றுங்கன்னு. நீங்கள் மக்கள் எல்லாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க. நம்மளோட நடவடிக்கை இருக்குல்ல, அந்த நடவடிக்கை அந்த மாதிரி ஒரு பெயரை நமக்கு வர வைக்குது. இப்போ இந்த பாமக தரப்பில் வந்து ஒரு இந்த ஷார்ட் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க, பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி 10 கேஸ் இருக்கணும், ஒரு கேஸ் கொலை கேஸாக இருக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த கேஸ் யாருக்கு எதிராடா யோசிப்பாருன்னு ஒன்று வருது. ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தா சரியாக தானே இருக்குது. 10 கேஸ் இருக்கணும், சரி தான். அடக்குமுறை நடக்கிற போது அடிக்கணும் தான். அதெல்லாம் எப்போ? ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால் இது வெளியில் சொல்லாமே நடந்தது. நீ பாட்டு மைக்கில்னா திருப்பி அடிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னுவேன். அங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு பக்கம் அது உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது பாட்டு நன்னு தானே இருந்தது. இப்போ அது நடக்கலைல்ல. இப்போ நீங்கள் குறிப்பாக ஏன் எஸ்சி மக்கள் மீதான ஒரு அட்ராசிட்டி இப்போ நிறையா வந்துடுது. அந்த மாதிரி நபர்கள்லாம் இப்போ அது இல்லை. ஐயோ போப்பா, இந்த ஆளே பல பேரை நிறைய பேரை காட்டி கொடுத்துட்டாரு. மிச்சம் இருந்தவங்கலாம் எப்பா இது வேஸ்ட்டுப்பா, இது நம்ம உழைப்பும் இளமையும் தான் வீணாக்கிறது தான் மிச்சம் அப்படின்னு வந்துட்டாங்க. இப்போ வந்து நீ சொல்கிற 10 கேஸ் இருக்கணும், ஒரு கேஸ் கொலை கேஸாக இருக்கணும்னு. இப்போ அவங்க கேட்குறான், யோ 10 கேஸ் இருக்கணும், ஒரு கொலை கேஸ் இருக்குன்னா யாரை ஏற்றியா நீங்கள் கொலை பண்ண போகிறீங்க? இப்போ வட மாவட்டத்தில் வன்னியர்களும் பறையிலும் தான் இருக்கிறோம். அப்போ எப்படி கேஸை உங்களுக்குள்ளேயே வாங்கிக்குவீங்களா? எப்படி இது சிந்திப்புன்னு கேட்குறான். இது வந்து ஒரு அறிவார்ந்த செயலாக சார். அதாவது தேவையில்லாமல் கொல்லக்கூடாது, தேவை ஏற்படி கொல்லாமல் விடக்கூடாதுங்கிறது ஒரு ஃபிலாசபி இருக்குது தெரியுமா? ஃபிலாசபி இருக்கலாம், பட் சட்டப்படி தப்பு இல்லை கொலை செய்கிறது. சட்டம் எப்போங்க வரும்? நம்ம போகிறோம், நம்மளை ஒரு 10 பேர் வந்து தாக்க வரான், நம்ம ஒரு திருப்பி ஏதோ ஒன்று பண்ணிடுறோம். ஐயோ பண்ணிட்டோம்னா சட்டம் கிட்ட என்ன பண்ணோம்? சட்டம் நான் செத்த பிறகு வரும், போஸ்ட்மார்ட்டம் அனுப்புறதுக்கு வரும். தற்காப்புக்கு பண்ணுறது வேறு, அதில் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து நான் 10 கேஸ் வாங்கினேன்னா அதில் ஒரு கொலை கேஸ் வாங்கணும்னு பிளான் பண்ணி அசைன்மெண்ட் போட்டு வேலை பார்க்குறது இல்லை, அது தப்பு தான். அதாவதுங்க ஒரு அட்ராசிட்டி நடக்கிற போது திமிரி எழுந்து அதை பண்ணலாங்க, அது சட்டப்படி தப்புனாலும் அதுதான் ஒரு மனுஷனோட உணர்வுள்ள மனுஷனோட செயல்பாடு. ஒருத்தன் அடிக்க வரான், ஒருத்தன் அட்ராசிட்டி பண்ணுறான், 100க்கு ஃபோன் பண்ணுவோமா இல்லை விசிக தலைவருக்கு ஃபோன் பண்ணுமாலாம் இல்லை, பார்த்து அடிச்சாங்கம்மா என்னடா அப்படின்னு அடிக்கிறது தாங்க இயல்பு. நம்ம என்ன சொல்கிறோம் வந்து நீங்கள் ஆயுதங்களை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள், ஊருக்குள் வருகிறவன் கை இல்லாமல் போகணும், கால் இல்லாமல் போகணும், வாய் இல்லாமல் போகணும், ஒவ்வொரு வீச்செருவாலை தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் நீ சொல்கிறேங்க. நாங்கள் இவங்க தலைவர் சூப்பர்ரா 4 விசில் அடிச்சு இவன் போயிடுறான். ஏய் நேற்று அந்த அவர் பேசினாராம்பா, சரி நம்ம ரெடி பண்ணி வைக்கணும், அவனுக்கு ரெடி பண்ணி ஊருக்குள்ளே வந்துட போகிறானுவான் அப்படின்னு அவன் ரெடி பண்ணி வச்சுறான் சார். அதை செய்வதற்கு அங்கே ஒரு செட்டப் இருக்குது. வெளிப்படையாக சொன்னால் அங்கே இதில் இருந்து கூட வந்து நம்ம அது மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது, சரி நம்ம ஒரு சட்ட பாதுகாப்பு நம்ம பண்ணிக்கலாம் போய்க்கலாம் வந்தாலும் அவனை தயார் பண்ணி வச்சிடறான்.
இவன் சும்மா வெறும் வயலாக உள்ளே போனால் கூட இவன் கத்தியோடு தான் வரான் பழகுது அப்படின்னு பல சம்பவங்கள் நடக்குது இல்லை. அப்போது இந்த பாதிப்பு இந்த சமூகத்துக்கு வரணும்னு சொல்கிற வார்த்தை இதுன்னு சொல்ல வரேன். இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வந்து எப்பா அடித்தா திருப்பி எடுப்போம் அப்படின்னு சொன்ன பிறகு அடித்தான். இப்போ சமீபத்தில் அந்த அந்த கொங்கு வேட்பாளர் பிரச்சனை வந்தப்போ அவங்க தரப்பில் ஒரு வீடியோ போட்டாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பழைய வீடியோவில் கவுண்டனை வெட்டு கவுண்டச்சியை கட்டு அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் சரியா? ஆக்சுவலாக அது யார் பேசுனது? அது எந்த கட்சி, எந்த அமைப்பு? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த நம்ம ஒரு புரட்சியாளர் ஒரு வக்கீல் ஒருத்தருக்கிறார்ல, விசிகாவில் சேர்ந்தார். மைக் அப்படியே பயங்கரமாக சாப்பிடுவார். கோர்ட்டுக்கு போனார்னு வச்சுங்க, எங்கடாக்காரான்னு தேடணும். அங்கே வேறு ஒரு சமூகத்திலிருந்து வக்கீலுங்க இந்த சமூகத்தின் பால் அக்கறை கொண்டு அவங்க அந்த சட்டப்படி வாதாடி சில ரிலீஃபுகளை இந்த சமூகத்துக்கு வாங்கி தருவாங்க. வாங்கி தந்தவன் உள்ளே இருந்துருவான். கூட நின்னவன் மைக்கில் வந்து அவர் கோர்ட்டில் வாதாடி அவரோட ஜனநாயக கடமையை செஞ்சிருவாருங்க. இவங்க வெளியில் வந்து மை லார்ட் அது அவர் அதை கேட்டார், இவர் இதை கேட்டார், நான் சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு இதை காட்டினேன் அதை காட்டினேன்னு பேசிட்டு வந்துடுவாங்க. பார்க்குறவங்களுக்கு தெரியும் அந்த புரட்சியாளர். எனக்கு ஏன் தெரியுமா இவனுக்கு மேலே கோவம்? ஆக்சுவலாக அது விசிகே மேடை. ஆமாம், விசிகே மேடையில் வேறொரு மேடை. அது பேசிய நபர் இப்போது விசிகாவில் இருக்கிறார். அப்போது கிடையாது, அப்போ இல்லை. ஓகே. ஏங்க இந்த மாதிரிலாம் பேசுனா இவங்களுக்கு வந்து பெரிய புரட்சியாளர்னு நினைப்புங்க. அதான் நான் சொன்னேன்ல, அதை தயார் பண்ணி இதை தயார் பண்ணி வச்சுட்டு இவன் பாட்டு கம்முன்னு வந்து ஒரு பரோட்டா கரெக்டாக திண்டு கூட்டு. உங்களுடைய பார்வையில் ரெண்டுமே தப்பு தானே? தப்பு தான், மிகப்பெரிய தப்பு. அது கவுண்டச்சியை கட்டு கவுண்டனை வெட்டுன்னா என்ன அர்த்தம்? அது தவறு தான். தவறு தான். அது தொடர் காதலுங்கிறது வந்து அந்த கருமை வந்து அது என்னவோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ஈர்ப்பில் வர்றது. ஜாதி பார்த்தா வரும். ஒரு வேறு என்ன தான் சொல்லணும் நம்ம. இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸில் போகிறான்னு வச்சிங்களேன், இப்படி பார்ப்பான் அந்த பொண்ணுங்க பக்கத்தில் எது இவனுக்கு வந்து நல்லா இருக்குதோ அதை ஒத்து பார்ப்பான். அது ஒன்றும் சீண்டாது. அது பக்கத்தில் ஏதாவது ஒன்று குறுன்னு பார்க்கும். என்னடா இதை பார்த்தா அது வந்துடும் போலக்குது அப்படின்னு அதை பார்ப்பான். சரி, அது கொஞ்சம் அப்படியே ஸ்மைல் பண்ணுற மாதிரி இருக்கும். டக்குன்னு அது எங்கே இருந்ததோ இறங்கிடுவான். மற்ற காலேஜ் எதுவும் மயிராது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் என்ன எது இப்படி என்ன ஒருன்ட்டு அப்போ தான் இன்றைக்கி தான் முதல் நாள் பார்த்த உடனே அப்புறம் காந்தம் வந்து இதாக அப்புறம் தான் தெரிய வரும் நீ என்ன வரும் உங்கள் அப்பா என்ன செய்யாது. அதில் சாதி பார்த்து தான் இவனுக்கு வந்து திட்டமிட்டு செய்கிறாங்கன்றதெல்லாம் நான் ஏற்றுக்க முடியாதது. அப்புறம் தான் தெரியுமா உங்களுக்கு அந்த மாதிரி நடக்குது. அப்போது நான் ஏன் சொல்ல வந்தேன்னா இது மறந்துட பாருங்க. இந்த சித்திரை திருவிழா நடக்குதுல்ல, இவனுக்கு என்ன டுபாக்குற. எனக்கு நான் சிலப்போ வரம்பு மீறி பேசுகிறேன்னு வச்சிங்களேன், எனக்கு இந்த மாதிரி எரிச்சலான சம்பவங்கள் தான் காரணம். சித்திரை திருவிழா எங்கள் ஊர் பக்கம் தான். அது எங்கள் ஊர்லேருந்து 3-4 கிலோமீட்டர் தான் மகளர். அந்த மரக்காணத்தில் கலவரம் நடந்தது. அடுத்த ஆண்டு அந்த சித்திரை திருவிழா வருது. அப்போது இவ்வளவு வாழ்க்கையே பேசணுங்க, நம்ம என்ன பண்ணணும்? அதை தடுப்பதற்கான வேலை செய்யணும்ல. நான் நேராக கலெக்டரை பார்த்து எஸ்பியை பார்த்து ஒரு 10-15 நாட்களுக்கு முன்னாடி கொடுத்து சரி இதை வழக்காக போடணும் அப்படின்னு பார்த்து கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிட்டு வரேன். அப்போ கூட ஒரு எஸ்பி, நல்ல எஸ்பி, அவர் கூட இந்த மாதிரி இந்த புராதன சின்னங்கள்லாம் இருக்குல்ல, அந்த ஒரு பாயிண்ட்டை கொஞ்சம் எழுதிங்க. அந்த பெட்டிஷனை ஃபுல்லாக படிச்சு அருமையாக இருக்குது. நான் என்னோடய இது நான் ஒன்று சொல்கிறேன், அந்த புராதன சின்னங்கள் இருக்குல்ல அதை எழுதுங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் இவ்வளோ பேர் தான் இருக்கணும்னு இருக்குது அப்படின்னோடனே நான் அதை கையில் எழுதியிருப்பேன் அந்த பெட்டிஷனில். அப்புறம் எழுதி கொடுத்துட்டு வந்துட்ட உடனே நான் வந்து நம்ம ஹைகோர்ட்டுக்கு வரேன். எல்லாம் புரட்சியாளர்லாம் அங்கே தானே இருக்காங்க. 2ஆம் அம்பேத்கர், வளர்ற அம்பேத்கர், இளம் புரட்சியாளர்லாம் அங்கே தானே இருக்கிறாங்க. வந்துட்டு நான் பேர் கூட சொல்கிறேன், சத்யசந்திரனை போய் பார்த்தேன். எனக்கு சத்யசந்திரன் வந்து நம்ம ரத்னா ஐயா கூட எல்லாம் ஒரே செட்டு. அவங்க அப்போத்துலேருந்து எனக்கு பழகும். திருமாவளவன் நாங்கள்லாம் போய் அப்போ தேவடு காத்துல உட்காந்துருப்போம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துருப்போம். எங்கடா இந்த ஆள் வராருன்னு அந்த சீசன்லேருந்து எனக்கு தெரியும். நான் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி இதை பண்ணணுன்னே அவர் சொல்கிறேன், நாங்கள் ஒரு குழு வச்சுருக்கோம், அந்த குழுவில் அதை டிஸ்கஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கோம்போது நல்ல விஷயம் தானே, உங்களுக்கு தான் அவரை தெரியுமே, அந்த குழுவில் அவர் தான் ஒரு முக்கியமானவர், அவர்கிட்ட பேசுங்க. சரி, அதுதான் நமக்கு பழைய நண்பர் தானே சொல்லிட்டு ஃபோனை போட்டால் ஃபோன் எடுத்தார். ஆமாம், நான் கூட யோசிச்சுன்னு இருக்கிறேன், இது வந்து ஒரு பெட்டிஷன் அனுப்பி அந்த அக்னாலஜ்மெண்ட்டை வச்சு வந்து நம்ம ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரணும். நான் கூட அதை பிளான் பண்ணின்னு இருக்கிறேன். இப்போ ஒரு வாரங்க தொடர் எல்லாத்தையும் நான் பண்ணி வச்சுருக்கிறேன், வாங்க வந்து இந்த பெட்டிஷனை ரெடி பண்ணி போடுவோம் அப்படின்னு சொன்னேன்.
சரி நான் நாளைக்கு வந்துடுவேன். மறுநாள் போட்டேன். எல்லாம் வச்சுருக்கீங்களா தோழர்? எல்லாம் வச்சுருங்க வாங்க அப்படின்னா அப்புறம் ஃபோனே எடுக்கல. சாயந்தரமாக எடுத்தான். தோழர் அது நான் வரேன் தோழர். அவன் பேச்சில் எனக்கு ஒரு தயக்கம் தெரியுது. அப்போ நான் அட்வொகேட்டாக ரிஜிஸ்டர் பண்ணலை. அப்போ நான் கேட்டேன், இங்கே பாரு, நீ ஒரு அட்வொகேட்டு, நான் ஒரு கிளைண்ட்டு. ஒரு கிளைண்ட் உங்கள்கிட்ட கேஸுக்காக வந்திருக்கேன். உனக்கு என்ன ஃபீஸ் வேணும்னு சொல்லு, நான் அதை கொடுக்குறேன். சும்மா அவாய்ட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். சொல்கிறேன். அது வந்து ஃபோன் எடுக்கலாமா? பார்த்துங்க புரட்சியாளராக எப்படிங்கிறேன்னு. அப்புறம் என் நண்பர் ஒருத்தர் ஜவஹர்னு மதுரையில் இருக்கார், எங்கள் சமூகம். அவர்கிட்ட சொன்னேன்னா இந்த மாதிரி ஈன போய் அந்த மாதிரி பண்ணிட்டான், என்னென்ன பண்ணலான்னு. சரி நான் ஒரு ஃபாவல்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தேவர் சமூகம், அவர்கிட்ட நான் சொல்கிறேன், நீங்கள் போய் அவர் போய் பாருங்கள். அப்புறம் நான் அவர்கிட்ட பேசினேன். அவர் நான் தோழர் சரிங்க தோழர், நீங்கள் அந்த டீட்டெயிலெலாம் கொடுங்க, நான் வந்து அதை என்ன பண்ணணும் ரெடி பண்ணுற தோழர். நான் அதுக்கப்புறம் என்ன சொன்னார், தோழர் நான் எங்கள் ஆளுங்களுக்கு கேட்டேன், யோ நாளைக்கு எதுனா அந்த தரப்புக்கு எதிர் தரப்புக்கும் உனக்கும் பிரச்சனை வந்துன்னு வச்சுக்க, அப்புறம் நம்ம ஆள்லாம் கேட்பான், ஐயோ அவன் ஆள் தான் கோர்ட்டு முழுக்க மூத்திரம் பேரத்தோட 4 பேர் நிற்கிறான்ல, ஒன்றுக்கு போனால் கூட அவன் 3 பேர் போன பிறகு தான் இன்னொருத்தன் போகிற மாதிரி இருக்குது. அப்படின்னா அது என்ன சொல்லணும்னா அவ்வளோ அடர்த்தியாக இருக்காங்கல்ல. நாளைக்கு ஒரு பிரச்சனைனா அவன் ஆஜராமல் இவன் ஏன் போனான், இவனுக்கு நான் ஏன் வேலை அப்படின்னு கேட்டுருவாங்க. தோழர் நான் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன், ரெடி பண்ணி ஃபைலும் பண்ணி கொடுத்துட்றேன். ஆர்கியூமெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் யாரையாவது வர சொல்லணும் தோழர், என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க, இதான் நிலைமை, நான் மற்ற எல்லாத்தையும் சேகரித்து கொடுத்துட்றேன், நான் கொடுக்குறத போய் அவர் வாசித்தாருனா கூட போதும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஒருத்தன் கிடைக்கல தோழர் இந்த சமூகத்தில். அப்புறம் வராகின்னு ஒருத்தர் போட்டிருந்தார். சரி அவர் வந்து அவங்க அட்வொகேட் பேர் நல்ல பேர். சரி அவர்கிட்ட பேசுகிறேன், என்ன ஒரே கேஸுக்கு அந்த கேஸில் நாங்களும் பார்ட்டியாக இருக்கிறோம், நான் எப்படின்னா உங்களுக்கும் வாதாட முடியும் வராகிக்கும் வாதாட முடியும், அது சிரமண்ணே, அது அந்த மாதிரி நடக்காதுண்ணே. அப்போது போலீஸ் வந்து மகாபலிபுரம் போலீஸ் அன்றைக்கி நான் கோர்ட்டுக்கு போகிறேன், மகாபலிபுரம் போலீஸ் ஆஜராகுது. நான் கொடுத்த பிட்டிஷன் தான் வந்து என்னென்ன காரணங்கள்லாம் நாங்களும் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னு போலீஸ் சொல்லுது தோழர். நான் ஏன் சொல்ல வரேன்னா, இவனும் அப்படி இப்படி நாங்கள் அது இதுன்றானோல்ல, பார்த்தா அவுத்து பார்த்தோன்னு வச்சுக்க ப்ளைனாக இது. இப்போ ஏற்பட்டவன் பேசின பேச்சு அது, அதெல்லாம் அது தப்பு தான், அது யாராக இருந்தாலும் தப்பு தான் அது. இப்போ வந்து இப்போ எங்கள் வீட்டு பொண்ணுங்களை நாங்கள் ஈஸியாக வந்து இது பண்ணுவோன்னா நாங்கள் விட்ருவோமா? அப்போது இவனுங்க இப்படிலாம் பேசிட்டோம்னா இவங்களாம் புரட்சியாளரான், இவங்களாம் 2ஆம் அம்பேத்கரான், இளம் புரட்சியாளர்லாம். ஏய் நீ என்ன சொல்ல இளம் புரட்சியாளர்னு, நீ அன்றைக்கி என்ன சொல்லலை? நான் நாளைக்கு சொல்கிறேன்பா, நாளைக்கு நான் அருண்கிட்ட போகிறேன், அங்கே எங்கள் கட்சியில் என்ன இளம் புரட்சியாளர்லாங்கிறாங்கன்னு உன் பேரோட சேர்த்து சொல்கிறேன், இந்த இன்டர்வியூவில் நீ எனக்கு சொல்ல. ஏங்க இப்படி கிறுக்கு பய பிள்ளைகளாக இந்த சமூகத்துக்கு துரோகம் செய்கிறவர்களாக இருக்கிறாங்க. இவனுங்க ஒரு கட்சியிலேருந்து ஒரு கட்சி மாறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க நீங்கள்? என்ன காரணமாக இருக்கும்? என்ன கொள்கை காரணமா? வேறு என்ன ஒரு இதுவும் இல்லைங்க. நீங்கள் வேறு ஏங்க திருட்டு பயிலுவோம். அதால் தாங்க எவனும் எங்களை மதிப்பதில்லை. இந்த கட்சிக்காரன் இந்த கட்சி நடத்துகிறவன் ஏன் எங்களை இவ்வளோ கேவலமாக பார்க்குறான்? சும்மா இதுங்க குலைக்கிற நாய் கிடைக்காதுன்னு ஒன்றுக்குது இல்லை, சும்மா கத்துவாங்க. நிறைய இடங்களில் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே தன்னுடைய சமூகத்தை விட்டு கொடுத்துட்றாரோ. என்ன விட்டு கொடுக்குறாரு? இப்போ பேசுகிற மாதிரி ஏங்க பார்க்குறவனுக்கு என்ன தோணும்? ஏங்க பார்க்குறவன் என்ன ஏங்க, நான் பழகினவன், நான் நேரடியாக நின்று பார்த்தவன் சொல்கிறேன். அப்புறம் பார்க்குறவன் அதுக்கு அந்த அமைப்பு குற்றம் சாட்டுறது, அவங்க மேலே இருக்க விமர்சனத்தை வைக்கிறது வேறு. நான் இப்போ அமைப்பு குற்றச்சாட்டு சொல்லி நபர்களை சொல்கிறேன். ஓகே, இந்த சமூகத்தின் ஐக்கான் நாங்கள். அந்த ஐக்கான் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் அந்த மக்கள் மேலே தானே போய் வீடியோ நீங்கள் சொல்கிற. ஏங்க இது நான் கொஞ்சம் டீசெண்டாக பேசினேங்க, இது எங்கள் சமூகத்தில் இருக்கிற ஆளுங்களுக்கு தெரியாதுன்னு பார்க்குறீங்களா? தெரியுமா எல்லாருக்கும்? அவன்லாம் பேசினானா நீங்கள் வந்து வெறும் சவுண்டு பீப் சவுண்டு தான் போடணும், இது எல்லாருக்கும் தெரியுது. அதாவது தான் தொடர், அதாவது இப்படி சொல்லலாம், மக்களை இயக்கம் கைவிட்டதா, இயக்கத்தை மக்கள் கைவிட்டார்களா அப்படின்னு ஒரு டிபேட் வைக்கலாம். அதனால தான் ஒட்டுமொத்தமாக தலைவர்களுக்கும் மரியாதை இல்லை, மக்களுக்கும் மரியாதை இல்லை. என்னையா வந்து என்னப்பா ராமஜெயம் கொலையே கண்டுபிடிக்கல, அதுக்குள்ளே கண்டுபிடிக்கணும்னு கேட்குறீங்கன்னு போது நீ எங்களை கைவிட்ட, அப்படி தானே? அப்போ அந்த மக்களும் எல்லாவனும் திட்டு போயிடுவோப்பா, போப்பா நம்ம ஏதோ போய் ஏதோ கஞ்சம் கொடுத்துக்கினே நம்ம விதி அவ்வளோதான். அவன் எங்கே போய் நிற்கிறான் கடைசியில்? அமைப்பு இருக்குடா, தலைவர் இருக்கிறாருடா, பார்த்துங்கடா சார், மூர்த்தி என்ன இருந்தார்ல அப்படிலாம் உட்காந்துன்னு வச்சுங்களேன், ஏன்னா வருவான் சார்,
என்ன இந்த மாதிரி அங்கே அடிச்சிட்டாங்க அப்படின்னு. ஏய் அடிச்சிட்டாங்களா, என்ன சகோதர, அவனை போய் அடிச்சிட்டு வா, அடிச்சுட்டிங்க வா, நான் பார்த்துருவேன். அது செய்வார். அப்போ ஒருத்தன் ஐயோ என்ன அடிச்சிட்டாங்க அப்படின்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்தியா, பிசிஆரில் கொடுத்தியா அப்படின்னு கேட்டால் என்ன நடக்கும்? ஏய் என்னையா அது அடிச்சுன்னு வந்து சொல்கிறேன், அடிச்சுட்டு வாயா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது. அது சட்டத்துக்கு தப்பு தான்னு வைங்க. ஏன்னா சட்டமாக என்ன வந்து காக்குது, சட்டம் என்னை காக்கணும்ல. இல்லை இதை மாதிரி அடித்தா பிரச்சனை வரும்னு அவனுக்கு ஒரு பயத்தை சட்டம் உண்டாக்கி இருக்கணும்ல. அப்போ உண்டாக்காத போது அவனுக்கு அந்த சட்டம் தெரியல, எனக்கும் தெரில, விட்டுருமே அப்படி. அப்போது அவர் மீது இருந்த தாக்கம் மக்களுக்கு ஏன் வந்து அடுத்தாப்பில் இருக்கிறவங்களுக்கு இல்லை? இவர்கள் மக்களை கைவிட்டார்கள், மக்கள் இவர்களை கைவிட்டார். விசிகாவும் பாமகவும் நேர் எதிராக ஒரே தொகுதியில் மோதக்கூடாதுன்னு நினைக்குதா விசிகா? அதுக்காக தான் ஏதோ ஆளை விட்டு பேசுகிறதா சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையான்னு கேட்குறேன். உண்மைதான். ஏன் அப்படி மோதினா என்ன நடக்கும்? ஏங்க நான் தான் சொன்னேனுங்க, நம்ம மைக்கு தான் அவங்க நடவடிக்கை. அதுக்குன்னு இந்த சமூகம் பெட்டை சமூகம் இல்லை, இது மொக்கை சமூகம் இல்லை. எந்த சமூகமே பெட்டை சமூகம் கிடையாது. இல்லை எல்லா சமூகமே பெட்டை சமூகம்னா எப்படி தெரியுமாங்க? ஒருத்தர் நம்மளை வந்து அடக்கிறான், ஐயோ அவரு ஊர்த்த இருக்காரு அப்படின்னு இருக்கிற சமூகம் இல்லை இது. ஏன் இந்த சமூகம் இப்படி இருக்குது? நான் நிமிர்ந்தா என் பின்னாடி என்னை கையை வைத்து தாங்குவதற்கு ஒரு நபர் இப்போ இல்லை, ஒரு ஐக்கானாக இருக்கிறவங்க இல்லை. இப்படி நிமிர்ந்தா ஏய் கொஞ்சம் குனி என்ன அவர்கிட்ட போய் நிற்கிறார். கண்ணகி முருகேசன் படுகொலையில் நடந்ததா இல்லையா? அந்த சம்பந்தப்பட்ட நபரோட முருகேசனோட சித்தப்பாவை யார் சித்தப்பா முருகேசன், ஆமாம், சித்தப்பாவை யார் வந்து வழக்கை வாபஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னது? அட்வொகேட் ரத்னம் சொன்னார், எல்லாத்தையுமே பேட்டியை கொடுத்தாரு. அப்புறம் எப்படி இவன் வந்து நிற்பான்? சும்மா ஒரு 4 பேர் நாங்களாம் அப்படி இப்படின்னு காமெடியாக பேட்டி கொடுத்துக்கின்னு சிரிச்சிக்கின்னு நாங்கள் இராணுவ அமைச்சர், நிதி அமைச்சர், இந்தியாவின் பிரதமர்னு சொல்லின்னு போனோம். ப்ராக்டிக்கலாக இதுதான் எதேச்சியான நிலை. இதில் நம்ம யாரையும் தாழ்த்தவோ யாரையும் கூட்டி சொல்லவோ இல்லை. ஆஸ் இட் இஸ் என்ன இருக்கோ அதை நான் சொல்கிறேன். இறுதியாக ஒரு கேள்வி தொடர். உங்களுடைய நண்பர் சீமான் வந்து புது சின்னத்தில் களமிறங்க போகிறார். முன்பை காட்டிலும் நான் பலமாக வளர்ந்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவருடைய வெற்றி வாய்ப்பு களத்தில் எப்படி இருக்குது? இல்லை, நான் வந்து சீமானை வந்து எம்பியாவோ சிஎம்மாவோ பிஎம்மாவோ பார்க்கல. சீமானுங்கிறது வந்து அது ஒரு தத்துவம். சீமானே இந்த தத்துவத்தை நாளைக்கு பேசணும்னாலும் சீமானால் பேசப்பட்ட தத்துவம் தானாக பேசி தானாக வளர்ந்துடும். இப்போ சீமான் உடனே இப்போ 6% 7, 8ன்றாங்க, உடனே 30 ஆகிட போகிறாரா? இன்னும் 10 எம்பிக்கள் வந்து போய் பாராளுமன்றத்தை அப்படியே வளைச்சி திருத்திட போகிறாங்களா? ஒன்றும் இல்லை. அந்த அரசியல் இருக்குல்ல, அந்த அரசியலாகத்தான் சீமானை பார்க்கணும். ஏன்னா இங்கே இடவெடுத்த கூட்டணி இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அப்படி இருக்கிற போது கூட்டணி சேருவதிலும் ஒரு சிக்கல் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது இடத்துல கூட்டணியாக நின்று தனிச்சு நின்று அப்புறம் நீ வேறு நான் வேறு கன்சிடரான்னு சொன்ன, நான் உன்னை பயன்படுத்தலான்னு நினச்சேன், நீ என்னை பயன்படுத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு கூட சொல்லலாம். பட் அவர் வந்து என்ன முடிவு எடுக்கிறாருன்னு தெரில. என்னை பொறுத்தவரை வெற்றி வாய்ப்பாக நான் சொன்ன மாதிரி அவர் எம்பியா எம்எல்ஏவாக நான் பார்க்கல. அது வந்து இந்த மண்ணுக்கான தத்துவம், அது என்றைக்கும் வலிமையாக தான் இருக்கும். பிஜேபி தான் எங்களுடைய வளர்ச்சியை முடக்குது தொடர்ந்து அப்படின்னு அவர் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்காரு. இன்றைக்கி கூட ஒரு ஆடியோ விவகாரம் சர்ச்சையாகிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதிர் 2 கருத்து இல்லைன்னா எந்த கருத்தும் வலுப்பெறாது. இப்போ எவனுமே இங்கே இல்லையா, சீமான் மட்டும்தாங்கிறாரு. சீமானை பற்றி நம்ம பேசுவோம். எதிர்கருத்துக்கள் இருந்தால் தான் ஒரு கட்சி இன்னொரு கட்சி வளர்ச்சியை இந்த தடுக்க தான் பார்க்கும். அதில் தான் இருக்குது வெற்றி. எது உன்னதமான தத்துவங்கிறது அந்த 2 பேரும் போட்டி போட்டு எது வெற்றி பெறுகிற தத்துவமோ அதுதான் சரியான தத்துவமாக இருக்கும். அதனால் இந்த போட்டி இயல்பாக இருக்க தானே செய்யும். இப்போ பிஜேபி சீமான் வரக்கூடாதுன்னு நினைக்குது, திமுக பரவாயில்ல சீமான் வரட்டும், அதிமுக பரவாயில்ல அவர் வரட்டும், இல்லை விசிகா அடித்தட்டு மக்களுக்காக இருக்கிற கட்சி இல்லை, அன்பு இளவல் சீமான்னு சொல்லுவார். அப்புறம் வந்து நாம் தமிழர் ஓம் தமிழர்னுவார். அவர் இப்படி சொன்னதில்லை. அவர் சொல்லலாம், கட்சிக்காரங்க சொல்லுவாங்க. அவர் வாய் சொல்லலை, அவர் கை மட்டும் எழுதுது. யோ அவர் திரும்ப அவர் வாயால் சொன்னாரா? அவர் கையை எழுதுது, அது எப்படி சரியாக இருக்கும்? அதனால் பல தத்துவங்கள் மோதட்டும்,
ஆட்சி அதிகாரத்தில் வந்துட்டா எல்லாமே அப்படி தலைகீழாக மாறிடுமா? மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு வரணும். அதற்கான வேலை தொடர்ந்து நடந்து எது ஜெயிக்குதோ ஜெயிக்கட்டும். பார்க்கலாம் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய, பட்டியல் சமூக மக்களுடைய எண்ண ஓட்டம் எவ்வாறு இருக்குது, எந்த கட்சிக்கு ஆதரவு இருக்குது, கட்சிகள் அவர்களை எப்படி அணுகுறாங்க அப்படின்றதெல்லாம் இந்த தேர்தலில் பார்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறேன். இவ்வளோ நேரம் விரிவாக உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் மிக்க ரொம்ப நன்றி தொடர்.